ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மங்கள் லட்சுமி அப்படிங்கிற சீரியலோட கான்செப்ட் என்ன பார்க்க போறோம். நான் இந்த வீடியோல அந்த ஃபுல் எபிசோட்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. மங்கள் லட்சுமிங்கிற சீரியலோட மெயின் ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு ஹிந்தி சீரியல். இதை கலர்ஸ் டிவில தான் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல மங்கள் லட்சுமி அப்படிங்கிற ரெண்டு அக்கா தங்கச்சி இருக்காங்க. அதான் டைட்டிலே மங்கள் லட்சுமி அப்படின்னு இருக்கு. இதுல மங்கள்ங்கிறவங்க மேரிட் ஆனவங்க. அவங்களோட பேருக்கு ஏற்ற மாதிரியே மங்களகரமா அவங்களோட குடும்பத்தையும் பாத்துக்கிறாங்க. ஆனா இவங்க என்னதான் அவங்களோட ஹஸ்பண்டுக்காகவும் அந்த குடும்பத்துக்காகவும் உழைச்சாலும் இவங்களோட ஹஸ்பண்ட் எந்த ஒரு ரெஸ்பெக்ட்டுமே எந்த ஒரு அன்பையும் காட்டினதே இல்லை. அவங்களோட ஹஸ்பண்ட் ஆதித் அவங்கள ஒரு அடிமை மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. மங்களை எப்போதுமே கண்ட்ரோல்லே வச்சிருப்பாரு. இருந்தாலும் இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே பொறுத்துட்டு அமைதியாவே இருக்காங்க. அப்போ லக்ஷ்மி, அதாவது அவங்களோட தங்கச்சி அவங்களோட அக்காவோட வீட்டுக்கு போகும்போது தான் அவங்க அக்காவை அவங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்றாங்கன்னு பாக்குறாங்க. இதுல லக்ஷ்மி ரொம்பவே போல்டான ஒரு பொண்ணு. நம்மளோட அக்காவை இவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்றாரு, ஆனாலும் நம்ம அக்கா அமைதியாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போதான் நம்மளோட அக்காவை இந்த அளவுக்கு யாருமே கேவலமா ட்ரீட் பண்ணவே கூடாது, அவங்களே எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவங்களோட அக்கா காண்டி போராட நினைக்கிறாங்க. அப்ப மங்கள் ஆதித் கிட்ட போய் சண்டை போடும்போது, நீ இருக்கிறது என்னோட வீட்டுல, நான் வைக்கிறதா இங்க சட்டம், அதனால பிடிக்கலான வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொல்றாரு. இப்படிலாம் இருக்கும்போது தான் லக்ஷ்மி அர்ஜுன்ற ஒருத்தனை மீட் பண்றாங்க. இதுல அர்ஜுன்கிறவன் ரொம்பவே நல்ல பையன். இதுல அர்ஜுன் அவங்களோட அம்மாவையும் மற்ற பொண்ணுங்களையும் ரொம்ப ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவான். இப்படியே இருக்கும்போது தான் லக்ஷ்மிக்கும் அர்ஜுனுக்கும் அப்படி காதல் மலருது. இப்படிலாம் இருக்கும்போது தான் ஒரு நாள் ஆதித் கோவத்துல குழந்தைகள்லாம் பக்கத்துல இருக்காங்கன்னு கூட பார்க்காம மங்களை அப்படி கன்னத்துல அரைஞ்சிடுறாரு. ஆதித் கன்னத்துல அரைஞ்சதுக்கு அப்புறமும் மங்கள் எதுவுமே பேச முடியாம அப்படி அமைதியாவே இருக்காங்க. ஆனாலும் அவங்களோட மனசுக்குள்ள முழுசா உடைஞ்சிடுறாங்க. ஏன்னா இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இவர்கிட்ட அடிமையா இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க. நல்லா யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் மங்கள் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க. அது என்னன்னா ஆதித்தை பிரிஞ்சு போயிடலாம்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் எதுவுமே பேசாம இவருக்கு அடிமையாவே இருந்துட்டோம். ஆனா இனிமேலும் தன்மானத்தை இழந்துட்டு இவர் முன்னாடி அடிமையா இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்காங்க. இவங்க எடுத்த முடிவுக்கு லக்ஷ்மியும் அர்ஜுன் தான் சப்போர்ட் பண்றாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் லக்ஷ்மி அர்ஜுனை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்புறம் மங்களும் அவங்க ஒரு டிஃபன் பிசினஸ் உருவாக்கிட்டு அவங்களோட சொந்த கால நிக்கிறதுக்காண்டி முடிவு பண்றாங்க. அவங்க இனிமேலும் நம்ம யாருக்குமே அடிமையா இருக்க கூடாது, நம்ம ஸ்ட்ராங்கா அண்ட் இண்டிபெண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இவங்க லைஃப் இப்படி ஹாப்பியா போகும்போது ஆதித் மறுபடியும் மங்கள் கிட்ட வந்து, ப்ளீஸ் திரும்ப என் கூட வந்து வாழவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஆனா மங்கள், நான் இப்பதான் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றேன், நான் இனிமே திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மங்கள் லட்சுமி சீரியலோட மெயின் கான்செப்ட். இந்த சீரியலோட எபிசோட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் வீடியோ மேக் பண்றேன். இதே மாதிரி வேற ஏதாச்சும் சீரியலோட மெயின் கான்செப்ட் என்னன்னு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அந்த சீரியலோட மெயின் கான்செப்ட் நான் மேக் பண்றேன். நம்மளோட சேனல்ல நான் மாயா சீசன் 2 அப்புறம் இனியெல்லாம் மொத்தமே சீசன் 3 எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். அந்த சீரியலை மறக்காம பாத்துருங்க.